முழுமுதற் கடவுளுக்கு முதல் வணக்கத்துடன் எங்களுடைய நேரத்தை உங்களுடன் செலவழிப்பதற்காக உங்கள் சகோதரியின் குரல் சிவகங்கை சீமையிலிருந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் இறால் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இறாலோட சென்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடில் உள்ள அந்த கூடையும் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு சென்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள வால் பகுதி அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வரலாம். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட குடல் பகுதியும் சேர்ந்தே வரும். அந்த தலைப்பகுதியோடு சேர்ந்து குடல் பகுதியும் சேர்ந்து வரும். ஒரு க்ரீனிஷ் கலர்லேயும் ப்ரௌனிஷ் கலர்லேயும் அந்த மாதிரி இருக்கும் குடல் பகுதி. அதையும் நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். நம்ம இறால் வாங்குகிறப்போவே கொஞ்சம் பெரிய இறாலாக பார்த்து வாங்கினோன்னா இந்த குடல் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாதி பேருக்கு இந்த இறால் பிடித்தாலுமே அதை வாங்கி செய்கிறதுக்கு அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டே பாதி பேர் இதெல்லாம் வாங்குறதில்ல. அந்த சென்டர் போர்ஷனை அதான் ரொம்ப ஹார்டான போர்ஷனாக இருக்கும். அதோட என்ன சொல்கிறது, இன்னர் சைடு அந்த இறாலோட மேல் பகுதி இல்லாமல் உள்பகுதியில் உள்ள அந்த முள் போன்ற பகுதி அதை பிடிச்சி நல்ல ஒரு என்ன சொல்கிறது சுற்றி இருக்க போர்ஷனும் அதோட சேர்ந்தே வந்துடும். எப்படி சொல்கிறது, அங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே சுற்றி எல்லா இடமுமே அதோட சேர்ந்தாப்புலையே எடுக்க ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்டாலும் இதை க்ளீன் பண்ணுறது எப்படிடா, பாதி பேர் கடையிலையே கொடுத்து க்ளீன் பண்ணிடுவோம். வீட்டிலையே இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிறது யாருக்குமே தெரியாது. இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருது பாருங்கள் குடல் பகுதி, அப்படி இழுக்கும் போதே ஒரு நரம்பு மாதிரி அந்த மாதிரி போர்ஷன் இருக்கும்ல, அந்த தலைப்பகுதியை பிக்கும் போதே அந்த குடல் பகுதியும் எளிமையாக அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ட்ரிக். எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இறால் வாங்கும்போதே கொஞ்சம் பெரிய இறாலாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதை சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல சதை பகுதியும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சின்னதாக வாங்கினீங்கன்னா ஒரு 1/2 kgக்கே நிறையா இறால் வரும். குட்டி குட்டியாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு 2 hours எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் பேக் பெயினே வந்துடுங்க, அந்த அளவு கஷ்டம். ஆனால் சின்ன இறால் இல்லாமல் பெரிய இறால் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இது பண்ணிடலாம். அதனால இது க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே வாங்காமல் இருக்கவங்களாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வாங்கி தானாக க்ளீன் பண்ணி சமைச்சு பார்ப்பீங்க பாருங்களேன். இப்போது இதோட நம்ம 89% அந்த அளவு வேலை முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 10-11% அளவு தான் மிச்சம் இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுத்தம் பண்ண இறால் எல்லாத்தையும் ஒரு க்ளீனான வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு 3 to 5 times நல்ல ஒவ்வொரு டைமும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் தான் எடுத்துக்கணும். நல்லா அதை அலசி நல்லா அந்த இதில் உள்ள குடல் பகுதி எடுத்தோம்ல, அதோடய வயிற்று பகுதி அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வெளியில் வர அளவு நல்லா அலசிட்டு 2 கையாலுமே நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அதையெல்லாம் எடுத்து நல்லா தண்ணி இல்லாத அளவு நல்லா பிழிஞ்சு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 times or 3 times பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சகோதரி சிவகங்கை சீமையிலிருந்து. நன்றி.